அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிரேட் மைண்ட் கேம்பஸினுடைய உளவியல் மற்றும் உளவள துணை டிப்ளோமா தர மாணவி. இன்றைய தினம் வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் உளவியல் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்வதற்காக வருகை தந்திருக்கின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வுதான் பெரும் செல்வமாக முன்னோர்கள் கருதினார்கள். அது உடல் நோயை மாத்திரமின்றி உள நோயையுமே குறித்து நிற்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உடல் உள பல ஆரோக்கியம் முக்கியமானதாகும். அந்த வகையிலே அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனாலே தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பினை இந்த மனநலமே வழங்குகின்றது. மனிதனுடைய சிந்தனை, செயற்பாடுகள், உணர்ச்சிகள் அனைத்துக்கும் அடித்தளமாக விளங்குவது மனமாகும். அந்த மனம் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதுதான் அவனாலே வாழ்க்கையை சவால்களை எதிர்கொள்ளவும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய திறன்களை வளர்க்கக்கூடிய தன்மையை அவன் பெற்றுக் கொள்கின்றான். அவ்வாறு மனநலம் குன்றியவனாக காணப்படுகின்ற பொழுது சிறிய பிரச்சனைகளையே அவர்கள் பெரிதாக நினைத்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மனநோய்க்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாகின்றார்கள். இதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த மன அழுத்தம், மன ஆரோக்கியம் எல்லாற்றுக்கும் காரணமாக விளங்குவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய தொழில்நுட்பம் போன்றவற்றினுடைய மாறுதல்கள், சமூக அமைப்பு போன்றவற்றினுடைய மாறுதல்களே அவனுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கும் மன அழுத்தங்களுக்கும் காரணமாக அமைத்தது. அந்த வகையிலே இன்றைய தினம் நான் இந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு ஏற்ப மனநலம் எவ்வாறு அன்றைய காலத்திலே ஆரோக்கியமாக இருந்தது, இன்றைய காலத்தில் எவ்வாறு அந்த ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகின்றது என்பதை ஆராய்வதே இந்த கட்டுரையினுடைய நோக்கமாகும். அன்றைய காலத்தில் மனநலம் என்று பார்க்கும் பொழுது மக்களுடைய வாழ்க்கையில சிறிய ஒரு மிகவும் எளிமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை காணப்பட்டது. அங்கே ஆசைகள் குறைவாக இருந்தது. ஆசைகளை சிறிய அளவிலான அடிப்படை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதே அவர்களுடைய வாழ்வினுடைய இலக்குகளாக இருந்தது. எனவே அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தது. அடுத்த அநேகமான மக்கள் அக்காலத்திலே கிராமங்களிலே வாழ்ந்தார். உங்களுக்கு தெரியும், கிராம வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியம் மிக்கதாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய வயல்களிலே சென்று வேலை செய்வார்கள், வீட்டு தோட்டங்களை செய்தார்கள், குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த வேலைகளில் ஈடுபடுவார்கள். எனவே இயற்கையாக கிடைத்த உணவை உண்டு மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இயற்கையான ஒழுங்குகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பறவைகள் எழும் பொழுதே அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே அந்த பறவைகள் எழுகின்ற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் சிறந்த ஒரு நேரம். நல்ல காற்று, சுத்தமான காற்று, நல்ல காலநிலையோடு காணப்படுகின்ற அந்த காலை பொழுது. அந்த காலை பொழுது எழுந்த அவர்கள் சூரியன் உதிக்கும் பொழுது தமது கடமைகளை செய்து சூரியன் மறையும் பொழுதே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டார். எனவே இயற்கையோடையே சேர்ந்த அவர்களுடைய வாழ்க்கை முறை நல்ல சிறந்த வழி வாழ்க்கை, நல்ல காற்று, ஆறு, குளம், வயல்வெளி என மிகவும் ரம்மியமான இயற்கையான சூழல் அவர்களுடைய மன அழுத்தத்தை மிகவும் குறைத்தது என்றுதான் நாங்கள் எண்ண முடிகின்றோம். அடுத்ததாக அவர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டால் கூட்டு குடும்ப வாழ்க்கை அங்கே மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கின்றது. பல தலைமுறைகள், மகனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று 2-3 தலைமுறைகள் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் அந்த கூட்டு குடும்பத்திலே பார்க்கின்றோம். அவ்வாறு அவர்கள் வாழும் பொழுது அந்த வயதிலே மூத்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஆலோசனைகள் வழங்குபவர்களாகவும் அவர்களை நெறிப்படுத்துபவர்களாகவும் வயதிலே மூத்தவர்கள் விளங்கினார்கள். மற்றவர்களுக்கு உரிய வேலைகளும் பிரித்துக் கொடுக்கப்பட்டு மற்றவர்களும் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்து பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு சிறந்த ஒரு ஒழுங்குமுறையை வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் நாங்கள் அந்த எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றோம். அந்த வாழ்க்கையிலே அவர்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கூட கூட்டு குடும்பமா இருக்கும் பொழுது ஒரு இரவு உணவையாவது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு முடிந்த பிறகு எல்லோருமே எங்களுடைய மனத்தில் உள்ள விடயங்களை
எடுத்துக்கொள்வோம். அலுவலகத்திலிருந்து வந்தவர்கள் அலுவலகத்தில் உள்ள பிரச்சனை, வீட்டு வேலையில வந்தாலும் வீட்டு வேலையிலே உள்ள பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பிரச்சனைகளை அங்கே முன்வைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஆதரவு கூறுபவர்களாகவும் ஆலோசனை கூறுபவர்களாகவும் இருப்பதனாலே அந்த இடத்திலேயே அவர்களுடைய மன அழுத்தமும் குறைந்து, அல்லது ஒரு பிரச்சனையோடு வந்திருந்த அந்த பிரச்சனைக்கு அங்கே ஒரு தீர்வு கண்டு அடுத்த நாள் அவர்கள் பள்ளியை செல்லும் பொழுது மிகவும் மன ஆரோக்கியம் உடையவர்களாக செல்வதை நாங்கள் காண முடியும். அதுபோல அவர்கள் வீட்டிலே இவ்வாறு அவர்களுக்கு சப்போர்ட் இருப்பது போலேதான் வெளியான வந்தோம் சொன்னா அந்த கிராமத்திலே உள்ளவர்கள் அனைவருமே அவர்களோட உறவினர்களாக இருப்பார்கள், அல்லது அவர்களோட படித்த நண்பர்களாக இருப்பார்கள், அயலவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களுடன் சேர்ந்து உறவாடக்கூடிய ஒரு நல்ல தன்மை ஏற்படும். வேலையாள விரைக்க கூட அந்த ரோட்டோரத்தில் நின்று நண்பர்கள் சேர்ந்து கூடி கலைப்பதை நாங்கள் காண முடியும். வயல் புரிந்தவர்கள் தங்களுடைய நண்பர்கள் கூட்டத்தோடு ஒரு கோவிலுக்கு அருகிலேயோ அல்லது ஒரு குளக்கரையிலோ இருந்து கலைப்பதை நாங்கள் காண முடியும். இவ்வாறாக அவர்களுடைய மன அழுத்தம், வீட்டுல பிரச்சனை இருந்தா கூட வெளியாக போய் நண்பர்களோட பயிரலாம், அல்ல நண்பர்களுடைய பிரச்சனை இருந்தா வீட்டுல கொண்டு வந்து சொல்லி வீட்டில இருந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை காணலாம். இவ்வாறு அவர்களுடைய அந்த கூட்டுறவு அவர்கள்ட்ட இருக்கிற அந்த மன அழுத்தத்தை முற்றாக நீக்கியது, அது வழிந்தோடவே வைத்தது வாய்க்காலங்களே கிடைக்கின்றது. எங்களுடைய கஷ்டங்களை சோகங்களை சொல்லி வெளியேற்றுவதற்கு ஒரு வாய்க்கால் கிடைக்கும் பொழுது எங்களுடைய மனமும் சரியான ஒரு ஆரோக்கியமானதாக மன அழுத்தமின்றி காணப்படும். அடுத்தது எங்களுடைய சமய கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள், அது கிராமத்துல நிறைய கடைபிடிப்பார்கள். ஆலய திருவிழாக்கள் சொன்னா எல்லோருமே கூடி சேர்ந்து சேர்ப்பது, ஒன்று கூடி தேர் இருப்பதுன்னு சொல்லுவோம் நாங்க. அவ்வாறு ஒன்று கூடி போவது, அவர்களுடைய நன்மை தீமைகள், இறந்த விழா இருக்கலாம், கல்யாண விழா இருக்கலாம், நன்மை தீமைகளிலே குடும்பமாக பங்கு பெற்றுவது, இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அங்கே பரஸ்பரம் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் அந்த கிராமத்திலையும் அந்த மக்கள் கூட்டத்தினரையே காணப்பட்டது. எனவே அவர்களுடைய மன அழுத்தம் மிகவுமே வடித்தோடக்கூடிய தன்மையாகவும் சிறப்பானதும் ஆரோக்கியமாகவும் இருந்திருக்கின்றது. இவ்வாறெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்திருந்தாலும் அந்த காலத்திலே ஒரு சில மனநிலை கோளாறுகள் இருந்திருக்கு. அது வெளியே சொல்லப்படவில்லை. அது ஒரு சமயத்தோட இணைத்தோ அல்லது ஒரு மனநிலை குன்றியவர்கள் இதுல அவர்களை வெளியே கொண்டு வந்த அவர்களுக்குரிய தீர்வுகள் எதுவும் எட்டப்படாமல் வீடுகளுக்குள்ளேயே மறைத்து வைக்கப்பட்டது அந்த காலத்தில். அந்த பாரியானது அவர்கள் மன ஆரோக்கியத்தோட வாழ்ந்தாலும் ஒரு சில இடங்களிலேயோ அல்லது ஆட்களிலேயே இந்த மனநிலை கோளாறுகள் இதற்கான காரணங்களும் இருக்கின்றன. அடுத்து நாங்கள் பார்க்க போவது இன்றைய காலத்தில் மனநிலை. உங்களுக்கு தெரியும், இன்றைய காலத்திலே நகரத்துவமான வாழ்க்கை முறை, நகரமயமாதல், வேலை, கல்வி போன்ற காரணத்துக்காக கிராமத்தில் இருந்த மக்கள் அனைவருமே நகரத்தை நோக்கி முன்னாலே வரவழைக்கிறார்கள். எனவே நகரத்துக்கு வந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மிகவும் குறுகியதாகத்தான் அமைத்துக் கொள்கிறார்கள். அங்கே வேலைக்கான போட்டி இருக்கின்றது, பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது, முன்னேற்றத்துக்கான போட்டி இருக்கின்றது. இதனாலே கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டிய தன்மை ஏற்படுகிறது. அங்கே கூட்டு குடும்பம் உடைக்கப்பட்டு, கிராமங்களில் இருந்து நகரத்துக்கு வரும் பொழுது கூட்டு குடும்பங்கள் உடைக்கப்பட்டு தனி குடித்தனங்களாக மாறுபடுகிறது. அந்த தனி குடித்தனங்கள் கூட அடுக்குமாடி மனைகளிலும் சிறிய ஒரு கூடுகள் போன்ற வீடுகளிலுமே அமைகின்றது. இவ்வாறு அமையும் பொழுது அவர்களுக்குள்ளே இடையே வேலைக்கு சென்றால் தாய்ந்தப்பன் சென்றால் பிள்ளைகள் தனிமையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு உணர்வு ரீதியாக அன்பு, பாசம், அரவணைப்பு கிடைக்காமல் சிறு வயதிலேயே கல்வி, அடுத்த பரீட்சை, மதிப்பெண் போன்றவை காரணமாக சிறு வயதிலேயே சிறுவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகின்றனர். பெற்றோர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது கணவன் வீட்டினுடைய வேலை சுமை, வேலை இடத்திலே உள்ள மன அழுத்தம் காரணமாக வீட்டுக்கு வரும்பொழுதும் அதே மன அழுத்தத்தோட அவர்களுக்கிடையே முருகல் நிலைகள் ஏற்படுகிறது. அப்ப இதனாலே கணவன் மனைவிக்கிடையிலே புரிந்துணர்வின்மை, பிள்ளைகளுடைய அன்பு பாசமின்மை போன்ற பல்வேறு குடும்ப பிரச்சனைக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் காரணமாக மன அழுத்தத்தோடையே ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டிய தேவை ஏற்படும். அடுத்தது அவர்களுடைய தனிமை உணர்வு. கிராமத்தில் இருக்கும் பொழுது பல நண்பர்கள், உறவினர்களோட கூட்டு குடும்பமா இருந்தவர்கள் இங்கே வந்த உடனே அவர்களுடைய துன்பங்களை, சோகங்களை அல்ல தங்களுடைய மன ஆறுதலுக்கு இன்னொருவரோட கலைக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இல்லாம போகின்றது. அப்ப அவர்கள் தனிமையிலே இருந்து வாழ்கிறார்கள். இவ்வாறு தனிமையில் இருக்கும் போது இன்றைய காலத்திலே மிகவும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சமூக ஊடகங்களும்
இளைய 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 முகங்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது. அதிலே காணப்படுகின்ற கருத்துக்களையும் கற்பனை பாத்திரங்களையும் எடுத்து அதனூடாக எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதனூடாக பிரச்சனைகள் மாத்திரமல்ல, மன அழுத்தங்கள் மாத்திரமல்ல, உடல் நோய்கள், நித்திர முழிப்பு, உரிய நேரத்துக்கு சாப்பிடாமை, இணையத்திலேயே மூழ்கி போன்றவற்றினாலே கண் பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகள் உடல் உள ஆரோக்கியத்தை கெடுப்பதாகவே இந்த தனிமை எங்களுக்கு வழிவகுக்கிறது. அப்ப இவ்வாறாக நகரப்புறத்திலே இருக்கும் பொழுது இந்த கிராமத்திலே இருந்த உறவினர்களோடு ஒன்று சேர்வது அல்லது அவர்களுடைய நன்மை தீமைகளிலே பங்கு பெற்ற தன்மைகள் கூட சரியாக குறைந்து போய்விடுகிறது. உண்மையிலேயே வேலை 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 என்ற போட்டி வாழ்க்கை. கிராமத்திலே இருக்கின்ற பொழுது அளவான வாழ்க்கை, அளவான ஆசை, ஆரோக்கியமான வாழ்க்கையா இருந்தது. இங்கே போட்டி வாழ்க்கை. மற்றவர்கள் போல் நாங்கள் வர வேண்டும், மற்றவர்கள் போல் நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், அவர்களுடைய ஒருபடி முன்னாலே போக வேண்டும் என்ற போட்டி வாழ்க்கையால அதற்கு பின்னாலே, அதாவது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு பின்னாலே ஓடுவதனால எங்களுடைய வாழ்க்கையில அமைதி இல்லை, வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழாத தன்மை, இதனாலே மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்ற போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்றைய காலத்தில் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இவ்வாறாக பிரச்சனைகள் அனைத்துமே எங்களுக்கு சமூகத்தில, கூட்டு குடும்பத்தில, தனி குடித்தனம், நகர வாழ்க்கை, பொருளாதாரம் போன்றவையிலே நாங்கள் முன்னோறி இருந்தாலும் அவற்றை எல்லாம் கொண்டு நல்லொரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தாலும் ஆனால் மன அளவிலே ஆரோக்கியமற்றவர்களாக ஆளுக்கால் ஒவ்வொருவரும் பெரும் சுமைகளை மனத்துக்குள்ளும் தலைக்குள்ளும் சுமந்தவர்களாகத்தான் நாங்கள் நகரப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விஷயங்களாக இன்றைய காலத்தில் இந்த மனநல பிரச்சனைகளை விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளியே சொல்லி மனநல ஆலோசகரிடம் செல்லக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தியிருக்கின்றது. அது தொடர்பான பட்டப்படிப்புகள், கற்கைகள் எல்லாம் பாமர மக்கள் இருந்து படிப்பறிவு உள்ள பெரிய மக்கள் வரை இது கல்வி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இது அந்த மன அழுத்தம் என்பது தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்று மாறப்படுகிறது. அன்றைய காலத்தில் அது வெளியாக சொல்லவே பயப்படுற அல்லது வெக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அந்த சம்பவம் இன்று எனக்கு கவுன்சிலிங் தேவை, நான் ஒரு கவுன்சிலிங்க போக வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு முன்னோறி இருக்கின்றது இன்றைய காலத்தில். இது பெரிய ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய காலத்துல இயற்கையான வாழ்வு, ஆசைகள் குறைவு, தேவைகள் குறைவு, உற்றார் உணர்வுடைய அன்பு, அரவணைப்பு, அவற்றோடு சிறந்த ஆரோக்கியமிக்க ஒரு வாழ்க்கையை நமது முன்னோர்கள் வாழ்ந்து சென்றார்கள் என்பதையும், இன்றைய காலத்திலே பொருளாதாரம், கல்வி, தொழில் போட்டி, பொறாமை போன்ற காரணங்களினாலே நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு நாங்கள் செல்வத்தை சேர்க்கின்றோம். ஆனால் மனநலத்தை இழந்து எல்லோருமே ஒவ்வொரு மனநோயாளிகள் ஆகிற அளவிற்கு எங்களுடைய மனம் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற தன்மையுமே இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் எங்களுடைய மனநலத்தை பாதுகாக்கின்ற நல்ல விடயங்கள், கவுன்சிலிங், அதே மாதிரி மனநல சேவை நிலையங்கள், அதற்குரிய நிலையங்கள், மருத்துவ ரீதியான ஆரோக்கியமான மருத்துவரை நாடி நாங்கள் சென்று மருந்துகளை பெற்று இந்த நோய்களிலிருந்து குணமாக தன்மைகள் ஏற்பட்டிருப்பது பாராட்டக்கூடியது. மொத்தத்திலே நாங்கள் இதனுடைய சாராம்சத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் திரும்பவுமே நாங்கள் அந்த கிராமத்துவ வாழ்க்கைக்கு போகாட்டியும் அந்த கிராமத்திலே நாங்கள் கை கொண்ட அந்த எங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுங்குமுறைகள், கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைகள், மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்தல், அயலாளர்களோடு சேர்ந்து வாழ்தல், அவர்களோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கை அமைப்பு முறையை நாங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு எல்லோருமே நல்லதோடு சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு மனித வாழ்வு என்பது மன அழுத்தம் இல்லாத, மன ஆரோக்கியத்துடன், மன மகிழ்ச்சியுடன் சிறப்பாக இருக்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில மிகவும் சிறந்த ஒரு தன்மையை அல்லது சிறந்த ஒரு இடத்தை அடைய முடியும் என்பதை குறிக்கொண்டு மனநலம் எங்களுடைய வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு அடிப்படையானது, அடிநாதமானது. மனநலத்தில் இருந்துதான் எல்லா நலங்களுமே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அனைவருமே இந்த மனநலத்தை காப்பதற்காக எதிர்காலத்திலே நாங்கள் அனைவரும் மனநலத்தை காத்து வாழ்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.